வேட்பாளர் நகரகழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி பிரபாகரனை ஆதரித்து நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மண்ணில் மைந்த வேளாண் வளர்ச்சி அமைச்சர் அவர்கள் உங்களுடைய வாக்கு சேகரித்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய கழகத்துடைய வேட்பாளர் தம்பி பிரபாகரன் வாக்கு சேகரிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்திய குழுக்களால் கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் கழகத்தினுடைய துணை பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் அண்ணா அவர்களும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பணியாற்ற இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை 102 மாவட்டமாக மாற்ற மத்திய அமைச்சர் ராஜா அவர்களை நடத்த என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பொன்னான வாக்குகளை இதயத்திலும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதச்சார்பற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பெரம்பலூர் நகரில் நடைபெறுகின்ற மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் குன்னம் ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சி சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற தோழர் செல்லதுரை அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற தோழர் ஞானசேகரன் அவர்களே, மறுமணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளரும் ரோவர் நிறுவனங்களுடைய தாளாளருமான இதற்குரிய அண்ணன் வரதராஜன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தமிழ் மாணிக்கம் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அப்துல் காதி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சுல்தான் அவர்களே, எம்ஜிஆர் கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற கலைவாணன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தங்கராஜ் அவர்களே, நம்முடைய தோழமை அமைப்புகளின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய PR ஈஸ்வரன் அவர்களே, நெடுஞ்செழியன் அவர்களே,
மனிதநேய மக்கள் கட்சியினுடைய முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, கொங்கு பேரவையுடைய சிவா அவர்களே, கிறிஸ்துவ நல்லிணக்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற தினோ அவர்களே, சிவசேனா கட்சியினுடைய தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட ஒன்றிய நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் சட்டப்பேரவை தொகுதியில் மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய அன்பு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வந்திருக்கின்றோம். பிரபாகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக செயலாளராக பொது வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த தொகுதியிலே ஒரு முறை போட்டியிட்டு உங்களுக்கு நன்கு பரிச்சயமாகி வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் பொது வாழ்க்கையில இருந்து விலகாமல் மக்கள் தொண்டில் மனம் மகிழ்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் தான் தம்பி பிரபாகரன் என்கிற காரணத்தினால் நம்முடைய அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரை வேட்பாளராக உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த தொகுதி நலம் பெற வேண்டுமானால், இந்த தொகுதி மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், இன்னும் பெருமையோடு சொன்னால் உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே நான் இருந்தபோது மத்தியிலே அமைச்சராக இருக்கிற வாய்ப்பினை நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வழங்கிய போது இந்த மாவட்டத்திலே எப்படிப்பட்ட பணியை ஆற்றினோ அந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கு தடைபட்டு இருக்கிறது. அந்த தடைபட்ட பணிகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு வர வேண்டுமானால் பிரபாகரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணியாற்றுவோடு கேட்டுக் கொள்கின்றேன். வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைப்பது, இந்த தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று நாம் கருதுவது நம்முடைய சுயநலத்திற்காக, இந்த தொகுதி வளம் பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதையும் தாண்டி பெரம்பலூர் மட்டும் பயனடைந்தால் போதாது, பெரம்பலூருக்கு மட்டும் விடிவுகாலம் வந்தால் போதாது. தமிழ்நாட்டிற்கு விடிவுகாலம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் தொகுதி நலம் தாண்டி, நம்முடைய சுயநலம் தாண்டி, தமிழ் மாநிலத்தினுடைய நலத்திற்காக முதலமைச்சராக ஸ்டாலின் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரபாகரன் அவர்கள் இந்த தொகுதியை வெற்றி பெற்றாக வேண்டும். எனவே சுயநலம், மாநிலத்தினுடைய நலம், இன்னும் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு சொன்னால், உங்களால் 3 முறை 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திலே மத்திய அமைச்சராக பணியாற்றியவன், பல நாடுகளுக்கு சென்று வந்தவன், இந்தியாவினுடைய எல்லா பூகோள பரப்பையும் அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்காக மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இன்றைக்கு உலக அரங்கில் இந்தியாவுடைய பெருமை சீர்குலைந்திருக்கிறது. மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. மனித நெறிகளுக்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. மோடி அரசாங்கத்தால், மதவாத அரசாங்கத்தால். அந்த அரசாங்கத்தை இன்னும் 3 ஆண்டுகளில் தூக்கி எறிவதற்கு கூட நம்முடைய தலைவர் முதலமைச்சராக ஆகி டெல்லிக்கு போய் அமர்ந்து இங்க இருக்கிற தலைவர்களை எல்லாம் சந்தித்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை அவர் கொண்டிருக்கிறார். அதற்காக பிரபாகரனுக்கு வாக்களியுங்கள். ஆக இந்த தொகுதிக்காக மட்டுமல்ல, மாநிலத்திற்காக மட்டுமல்ல, தேசத்திற்கே ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரம்பலூர் தொகுதியில் உதயசூரியன் உதிக்க வேண்டும். நம்முடைய பிரபாகரன் அவர்கள் சட்டப்பேரவைக்கு போக வேண்டும். நான் முதலமைச்சராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று சொன்னேன். அவருக்கு யார் இன்றைக்கு போட்டி? முதலமைச்சர் பதவிக்கு யார் போட்டி? நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கூட்டணி கட்சிகளின் சார்பில் நம்முடைய அன்பு தலைவர் வணக்கத்திற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்துகிறோம். முன்னிறுத்தி என்ன சொல்லுகிறோம்? அவர் முதலமைச்சராக வந்தால் நாங்கள் கலைஞர் ஆட்சியை தருவோம், அண்ணா ஆட்சியை தருவோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தருவோம் என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு தலைவனை முன்னிறுத்தி எப்படிப்பட்ட ஆட்சி என்று சொல்லுகிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ஜே ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 2 கேள்விகள் நம்முடைய மதயத்தில் வருகிறது. ஒன்று, யார் மு.க. ஸ்டாலின், யார் எடப்பாடி பழனிசாமி? இன்னொன்று, மு.க. ஸ்டாலின் சொல்லுகின்ற கலைஞர் ஆட்சி எது, அண்ணா ஆட்சி எது? இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே அந்த ஜெயலலிதா ஆட்சி, அம்மா ஆட்சி எது? ஆக 2 தலைவர்கள், 2 விதமான ஆட்சி. இந்த 2 தலைவர்களையும் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும்.
இரண்டு ஆட்சியையும் நாம் ஆராய்ச்சி பரிசீலிக்க வேண்டும். யார் இரண்டு தலைவர்கள்? மு.க. ஸ்டாலின் கலைஞருடைய பிள்ளை என்பது மட்டுமல்ல, 1976ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மிசா சட்டம் கொண்டு வரப்பட்டது. கலைஞர் முதலமைச்சர், அவருடைய ஆட்சி அன்றைக்கு கலைக்கப்பட்டது. எதற்காக? இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், பிரதமராக இருந்தவர் சொன்னார், நான் கொண்டு வருகிற சட்டத்தை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மக்கள் உங்களை 5 ஆண்டு காலம் ஆளுவதற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நான் மக்கள் சக்தியை தாண்டி சொல்லுகிறேன், சட்டசபையை ஓராண்டு காலம் நீட்டித்து 6 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய சட்டத்தை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. நான் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்று குற்றம் சொல்லக்கூடாது. நான் கொண்டு வந்திருக்கிற அடக்குமுறை சட்டங்களை நீங்கள் விமர்சிக்க கூடாது என்று இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களையும், இந்தியாவுடைய 2வது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், ராஜ் நாராயணன், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அவர் சிறையில் அடைத்த நேரத்தில் அதையெல்லாம் கண்டித்து சட்டமன்றத்திலே தீர்மானம் ஏற்றியவர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர். அப்படி சட்டமன்றத்திலே நிறைவேற்றியதற்காக இந்திரா காந்தி அம்மையார் கலைஞருடைய ஆட்சியை கலைத்தார். கலைத்தது மட்டுமல்ல, அண்ணன் ஆற்காடு வீராசாமியை, அண்ணன் முரசொலி மாறனை, முன்னணி தலைவர்கள் எல்லாம், டி.ஆர். பாலுவை, முன்னணி தலைவர்கள் எல்லாம் கைது செய்தார்கள். அப்போது இப்போது இருக்கிற நம்முடைய தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன வயது? 23 வயது. திருமணமாகி சில மாதங்கள், புது மாப்பிள்ளை, வாழ்க்கையினுடைய வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய வாலிபம். முதலமைச்சருடைய மகன், முதலமைச்சருடைய பதவி போய்விட்டது. ஆனால் முதலமைச்சருடைய பிள்ளையாக இருக்கின்ற நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை, அண்ணன் மு.க. ஸ்டாலினை அன்றைக்கு ஓராண்டு காலம் விசாவிலே கைது செய்தார்கள். 23 வயதில் ஓராண்டு காலம் சிறையேறி தியாக தழும்பை சுமந்தவர் தான் நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின். பிறகு மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி, சிறு புள்ளியாக மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி, பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர், அதற்கு பிறகு செயற்குழு உறுப்பினர், அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளர், அதற்கு பிறகு நான் இப்போது இருக்கிறேனே துணை பொதுச் செயலாளர், இந்த துணை பொதுச் செயலாளராக வந்தார். அதற்கு பிறகு கட்சியினுடைய பொருளாளர், கலைஞர் உடலுடன் குன்றிய நேரத்தில் செயல் தலைவர், கலைஞர் மறைந்ததற்கு பிறகு தலைவர். ஆக படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று முறையாக நேர்வழியில் கட்சியில் ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு பூரணத்துவத்தை, ஒரு முழுமையை பெற்ற தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே ஸ்டாலின் அறியப்படுகிறார். இது கட்சியில் அவர் ஆற்றிருக்கிற பணி. ஆட்சியில் அவருக்கு என்ன முன்னனுபவம்? ஆட்சியை நீங்கள் முன்னனுபவம் எடுத்துக்கொண்டால், அவர் 1989ஆம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிரவளக்கு தொகுதியில் சட்டமன்றத்திலே திறம்பட பணியாற்றினார். பிறகு சென்னை மாநகரத்தினுடைய மேயர், சென்னை மாநகரத்தினுடைய மேயர் என்று சொல்கிற போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய நேரத்தில் இந்தியா டுடே பத்திரிகை ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றின் வாயிலாக அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து, நீங்கள் கொடுக்க போகிற வாக்குறுதி என்ன, எந்த ஆட்சி வரும், என்ன சொல்லி ஓட்டு கேட்பீர்கள் என்று எங்களிடத்தில் ஒரு விவாத மேடையை நடத்தினார்கள். அப்படி விவாத மேடையை நடத்திய நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆங்கிலத்திலே நடந்த அந்த விவாதம், அந்த விவாதத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டு நான் அதில் கலந்து கொண்டேன். அதிமுகவின் சார்பில் அமைச்சராக இருக்கிற மாப்பா பாண்டியராஜன் அவர் கலந்து கொண்டார். ஆங்கிலத்தில் நடந்த விவாதத்தில் சொன்னார், 10 ஆண்டு காலம், 6 ஆண்டு காலம் இந்த அம்மா முதலமைச்சர், அதற்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சர், நாங்கள் எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறோம். 10 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை, 10 மருத்துவமனைகளை தமிழ்நாட்டிலே மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லுவதற்கு நிறைய இருக்கிற சாதனை பட்டியல். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு அப்படி சொல்லிக் கொடுவதற்கு ஏதும் இல்லை. எனவே இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறாது, நாங்கள் தான் வருவோம் என்று அவர் வாதத்தை முன்வைத்தார். நான் என்னுடைய வாதத்தை தொடங்குவதற்கு முன்னால் அவர் பேசிக் கொண்டிருக்கிற போது குறுக்கிட்டு கேட்டேன், பாண்டியராஜன் அவர்களே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், நீங்கள் சொன்னீர்கள் சொல்லுவதற்கு ஏதுமில்லை என்று. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வந்தீர்களே, அமைச்சர் இல்லத்திலிருந்து வந்தீர்களே, எந்த வழியாக வந்தீர்கள் என்று கேட்டேன். அவர் இந்த வழியாக வந்தேன் என்று சொன்னார். எத்தனை பாலங்களை கடந்து வந்தீர்கள் என்று கேட்டேன். 3 பாலங்களை கடந்து வந்தேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், அமைச்சர் அவர்களே, நீங்கள் கடந்து வந்த 3 பாலத்தையும் கட்டியதே மு.க. ஸ்டாலின் தான் என்று சொன்னேன். சட்டப்பேரவை உறுப்பினராக, அதற்கு பிறகு மேயராக, அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் பெரம்பலூருக்கு, அரியலூருக்கு, ஜெயங்கொண்டத்திற்கு, ஏன் இதையெல்லாம் விட ராமநாதபுரம் காய்ந்து போன மாவட்டம், வறட்சி மிகுந்த மாவட்டம், அந்த மாவட்டத்திற்கு முழுக்க தண்ணீர் தர வேண்டும் என்பதற்காக ஜப்பான் நாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்கு ஜப்பான் வங்கியில் இருந்து கடனை பெற்று வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தண்ணீர் கொடுத்தவர் அவர். எத்தனையோ பாலங்களை கட்டியவர் அவர்.
ஆக உள்ளாட்சித்துறை அமைச்சராக போகாத இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு அவர் பணியாற்றிய திறம்பட. அதற்கு பிறகு துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சராக முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருந்தார். ஆக சட்டப்பேரவை உறுப்பினர், மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், நாளைக்கு அவர் முதலமைச்சர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கட்சியிலே முறையான வளர்ச்சி, படிப்படியான வளர்ச்சி, ஒரு பூரணத்துவம், பரிணாம வளர்ச்சி, ஆட்சியிலே முன்னேறிவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி, முன்னேறி முன்னேறி முதலமைச்சராக வர இருக்கிறார். இது ஒரு தலைவருக்கு உள்ள அடையாளம். எடப்பாடி பழனிசாமி யார்? இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் ஒரு முகத்தை யாரும் பார்த்திருக்கீங்களா? எங்காவது ஒரு முகம் தெரியுமா? இவர் மட்டுமல்ல, அம்மா உயிரோடு இருக்கிற வரை எந்த அமைச்சரும் தங்களுடைய முகத்தை கூட காட்ட முடியாது, வெளியில போட்டாவே வராது. அம்மா இறந்ததற்கு பிறகு இவர் முதலமைச்சராக வந்தார். எப்படி முதலமைச்சராக வந்தார்? நம்முடைய தலைவர் சொன்னார், ஊர்ந்து போய் முதலமைச்சராக வந்தார். அது கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நான் என்ன பாம்பா பள்ளியானார். நம்முடைய தலைவர் திரும்ப சொன்னார், பாம்புக்கும் பள்ளிக்குமாச்சு கசம் குறைச்சல் உனக்கு கூட இல்லை. ஆக குறுக்கு வழியில மக்கள் தீர்ப்பு இல்லாமல் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், சி.வி. சண்முகம் அமைச்சர் சொன்னார், கூவத்தூர்ல அதிமுக எம்எல்ஏக்களை அம்மா இறந்ததற்கு பிறகு ஒரு ஹோட்டல் அறையில, ஹோட்டல் ரூம்ல அடைத்து வைத்திருந்த போது அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சாராயத்தை ஊத்தி கொடுத்ததே டிடிவி தினகரன் சசிகலாவும் தான் அப்படின்னு சொன்னது சி.வி. சண்முகம். அப்ப குறுக்கு வழியில போய் ஊர்ந்து போய் சாராயத்தை ஊத்தி கொடுத்து எம்எல்ஏக்களை அடைச்சு வச்சு முறையற்ற வகையில் முதலமைச்சராக வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு எப்படி உருப்பக்க விளம்பரம் இன்றைக்கு அரசாங்க செலவிட? உழைப்பால் வந்தாரா? தியாகத்தால் வந்தாரா? அர்ப்பணிப்பால் வந்தாரா? அளப்பரிய பணிகளை மக்களுக்கு ஆற்றினாரா? இல்லை. படிப்படியாக சாடிலை போல் வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று முழுமை பெறவில்லை, ஒரு பூரணத்துவம் பெறவில்லை. குறுக்கு வழியில வந்த காரணத்தால், அதிகாரம் இருக்கிற காரணத்தால் உங்கள் வரிப்பணத்தில், எங்கள் வரிப்பணத்தில், நம்முடைய வரிப்பணத்தில் ஒரு பக்க விளம்பரம். வெற்றி நடை போடுகிறான் தமிழகம். எல்லா பத்திரிகையாளரும் சொல்றாங்க நொண்டி அடிக்கிற தமிழகம். நொண்டி அடிக்கிற தமிழகத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நம்முடைய செலவில், அவருடைய செலவில் அல்ல, நம்முடைய செலவில் ஒரு பக்க விளம்பரம். விவசாயிகளின் தோழர். ஆக சில நேரங்களில் அரசு அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் சில பேருக்கு பெருமை. தமிழ்நாட்டுடைய கவர்னர் யாருக்கு கேளுங்க, இப்போவாது பேர் தெரியும். நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு போயிட்டு திரும்ப வந்தாருன்னா பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் கடையாளம் தெரியுமா? அப்போ சில பேருக்கு அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் வெளிச்சத்துக்கு வருகிறார்கள், ஒரு ஆளுமையை தற்காலிகமாக பெற்றிருக்கிறார்கள். அந்த அதிகாரம் போனதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பு, ஆளுமை இல்லை. அதேதான் சொல்ற எடப்பாடி பழனிசாமி மே 2ஆம் தேதிக்கு பிறகு எங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. அவருக்கு என்ன அடையாள அரசியல்? ஆக குறுக்கு வழியில் எந்த பரிணாம வளர்ச்சியும் இல்லாமல், முறை இல்லாமல் இன்றைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர் ஒரு தலைவராக சித்தரிக்கப்படுகிறார். அதைத்தான் நான் கம்பேர் பண்ணி பேசினேன். இப்ப பிறந்த பிள்ளையான்னு நினைச்சிட்டு பேசினேன். 2 குழந்தை நம்ம கையில இருக்கு. மு.க. ஸ்டாலின் ஒரு குழந்தை, எடப்பாடி பழனிசாமி ஒரு குழந்தை. இந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமா இருக்கு, இந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் இல்லை, எந்த குழந்தையை தமிழ்நாடு ஏத்துக்க போகுதுன்னு கேட்டாங்க. இதை நான் பேசுறதை வெட்டி ஒட்டி போட்டு அதுக்கு ஒரு அரசியல் நடத்தி அதையெல்லாம் இப்ப கடந்து வந்திருக்கோம். திருமணம் போகல. ஆனால் நான் உங்க இடத்துல சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், பொது வாழ்வில் தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, அர்ப்பணிப்பு இவையெல்லாம் இல்லாமல் ஒரு வந்தார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி. இது 2 பேருக்குள்ள ஆளுமை. 2 பேர் ஆட்சியை தருகிறார்கள். என்ன ஆட்சி? அண்ணா ஆட்சி நம்ம சொல்றோம், கலைஞர் ஆட்சி நம்ம சொல்றோம். எது அண்ணா ஆட்சி? நாம் வாழுகின்ற இந்த நாட்டுக்கு நாம் எல்லாரும் தமிழ் பேசுறோம், தமிழர்களாக இருக்கிறோம். சாதியால் பிரிந்து நடக்கிறோம், அது வேறு. இன்னும் சொல்ல போனால் மதத்தால் கூட பிரிவடைந்து நடக்கிறோம், வேறு. ஆனால் மொழியால் ஒன்றுபட்டு நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கணும் கேட்டாங்க. எப்போ? 1950களிலே 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தபோது கேட்கப்பட்டது, தரல. அவரு ஒரு தமிழர் தான். பெருந்தலைவர் காமராஜர், பச்சை தமிழர் காமராஜர் என்று பேர் வாங்குற பேரை பெரியாரார். அவர்கிட்ட சங்கரலிங்க நாடார் என்ற ஒரு தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறார். முன்னாடி பேர் சென்னை ராஜதானியம். சென்னை ராஜதானியம் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் மக்கள் மட்டுமே வாழுகின்ற, தமிழ் பேசுகின்ற மக்கள் மட்டுமே இருக்கின்ற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறேன்னு 60 நாள் உண்ணாவிரதம் இருந்து நீர் அருந்தாமல், சோறு அருந்தாமல் இறந்து போனார் சங்கரலிங்க நாடார், காமராஜர் கலசுவல்ல. ஆனால் அண்ணா வந்ததற்கு பிறகுதான் நாம் வாழுகின்ற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். இன்னும் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம், நம்ம கொள்ளு பேரன் இருக்க மாட்டாங்க. ஆனால் வரலாற்றில் நாம் வாழுகின்ற இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் வைத்தது யார் என்று கேட்டால் அறிஞர் அண்ணா தான் சொல்லுவாங்க, தவிர இன்னொரு பேர் சொல்ல முடியாது.
அப்போ அண்ணா ஆட்சினா தெரியுது. கலைஞர் ஆட்சி எது? இந்த வந்திருக்க தம்பிமார்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாத்துக்கையும் பைக் இருக்கு, அன்னைக்கெல்லாம் இல்ல. மனுஷனே வச்சு எழுத்தா கைரிசா. ஒரு உயர்ந்த ஜாதிக்காரரை, பணக்காரரை, கொழுத்து போயிருக்கிற ஒரு உடல் ஊதி போயிருக்கிறவரை ஒரு ஏழை கிழவர் இழுப்பார். அந்த அவலத்தை போக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதலாக கை ரிக்ஷாவை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்து கொடுத்தது கலைஞருடைய ஆட்சி. பெரம்பலூருக்கு மின்சாரம் வந்தது, கொஞ்ச இடத்துக்கு. கீழக்கணவாய்க்கு, வேலூருக்கு, பசுமூருக்கு, பாவாங்கிக்கு, செட்டிக்குளத்துக்கு, பிறகம்பிக்கு கரண்ட் கிடையாது. நான் 6வது படிக்கிற வரை கிடையாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேட்டார்கள், கிராமத்துக்கு எப்ப மின்சாரம் போகணும்னு கேட்டாங்க. அன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னார், அடுத்த 10 ஆண்டுகள் சாத்தியம் இல்லை, எல்லா ஊரும் கொண்டு போக முடியாது, கையில பண்ணார். கலைஞர் முதலமைச்சர் எடுத்து சொன்னார், மனமென்றால் மாற்றம் உண்டு. நான் இப்போது அறிவிக்கிறேன், தமிழ்நாட்டில் 1975க்கு முன்பாக அடுத்த 2 ஆண்டுகளில் எல்லா குக்கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று இந்தியாவிலேயே மின்சாரத்தை கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது கலைஞர் தான். அதான் கலைஞர் ஆட்சி. மின்சாரம் சொன்னோன்னு இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கு இலவச மின்சாரம் விவசாயத்திற்கு எத்தனை மாநிலங்களில் இலவச மின்சாரம் இருந்தது, இருக்க போகிறது. எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்ஜிஆருக்கு என்ன பேர் தெரியுமா? வள்ளல் எம்ஜிஆர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது நாராயண நாயுடு சங்கம்னு ஒரு சங்கம், விவசாய சங்கம், ஒரு 10,000 பேர் ஊர்வலம் போனாங்க. என்ன கேட்டாங்க எம்ஜிஆர்? எம்ஜிஆர் அவர்களே, ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைங்கன்னாங்க. அப்பெல்லாம் தெரியாது உங்களுக்கு, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி நேரா கரண்ட் ஆபீஸ் வந்து பீஸ் கட்டி புடிங்கிட்டு போடுவா பணம் கட்டலன்னா. ஒவ்வொரு மாசமும் மின்சார மோட்டாருக்கு பணம் கட்டணும். ஏழை எளியவர்கள் கட்ட முடியாம பாத்திரத்தை அடகு வைப்பாங்க, நகையை அடகு வைப்பாங்க. நானே நேரடியா பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் கேட்டாங்க விவசாயிகள் சங்கம், 1 யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைங்க. செய்யல எம்ஜிஆர். 89 கலைஞர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் அதே சங்கத்தை கூப்பிட்டு பேசி, என்ன கேட்டீர்கள்? 1 யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா குறைக்க சொன்னீர்கள். நான் அறிவிக்கிறேன், தமிழ்நாட்டில் இனிமேல் 1 யூனிட் கரண்ட்டுக்கு 1 பைசா கூட செலுத்த தேவையில்லை என்று சொன்னார் கலைஞர். அது கலைஞர். பெண்கள் வந்திருக்கீங்களே, உங்களெல்லாம் அண்ணன் தம்பி வச்சானா? அப்பாவே என்ன சொல்லுவாரு, அம்மாவே என்ன சொல்லுவாங்க? பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, 2 வருஷம் ஆச்சு, அடிமடியில நெருப்பு கட்டிட்டு இருக்கேன், யாருக்காச்சும் ஒரு தண்டை புடிச்சு குத்துறா போனோமா? அது என்ன கோடி குஞ்சா? புடிச்சு குத்துறோமா? அவ்வளவுதான் மரியாதை. சொத்துல பங்கு கிடையாது. இன்றைக்கு சொத்துல பங்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, கேட்டுருவீங்கிற பயமாக இருக்குல்ல, உங்களை மதிக்கிறாங்கல்ல. என்ன காரணம்? இந்தியாவில் முதலாக பெண்களுக்கு சொத்திலே சம பங்கு உண்டு என்று சட்டத்தை கொண்டு வந்தது கலைஞருடைய ஆட்சி. கம்ப்யூட்டர் கொண்டு வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது கலைஞருடைய ஆட்சி. நாம் பேசுகின்ற மொழியை உலக அரங்கிலே உயர்த்தி 5 செம்மொழிகளில், உலகத்திலே பேசப்படுகின்ற 5 செம்மொழிகளில், சீனத்தை போல, ஹீப்ருவை போல தமிழும் ஒரு மிகப்பெரிய செம்மொழி என்று அறிவித்த ஆட்சி கலைஞருடைய ஆட்சி. எதுக்கு சொல்றேன்? ஸ்டாலின் சொல்லுகிறார், நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சிங்கிறார். இவ்வளவும் செய்து முடித்தது கலைஞருடைய ஆட்சி. ஊரெல்லாம் கல்லூரிகளை திறந்தது கலைஞருடைய ஆட்சி. எந்த கல்லூரி எடுத்துங்க, பெரம்பலூர் மட்டுமல்ல, அரியலூர் மட்டுமல்ல, ஆத்தூர் மட்டுமல்ல, எல்லா அரசு கலைக்கல்லூரிகளையும் திறந்தது கலைஞருடைய ஆட்சி தான். பள்ளிக்கூடத்தை திறந்தது காமராஜர் என்றால், தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் கல்லூரிக்கு போவதற்கு காரணமாக இருந்த ஆட்சி கலைஞருடைய ஆட்சி. அப்போ அண்ணா ஆட்சி, கலைஞர் ஆட்சின்னு ஸ்டாலின் சொன்னா அர்த்தம் புரியும். எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லியிருந்தா கூட யோசிக்கலாம், ஓட்டு போடலாம். ஏன்னா அவர்தான் சத்துணவு கொண்டு வந்தார், இலவச வேட்டி சேலை கொண்டு வந்தார். ஆனா ரொம்ப திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் அம்மா ஆட்சி கொடுப்பேங்கிறார். அப்ப எது அம்மா ஆட்சி? நான் நியாயமா பேசுறேன். அம்மாவோட ஆட்சிக்கு 2 முகம் இருக்கு. ஒண்ணு, அந்த அம்மா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மோடி மஸ்தான் வேலை இங்க படிக்கல. டெல்லியில இருந்து மோடி இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணியாதவர் ஜெயலலிதா, நான் ஒப்புக்கொள்கிறேன். கலைஞர் ஒரு தடவை கேட்டாங்க, ஜெயலலிதா கிட்ட உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டாங்க. கலைஞர் சொன்னார், அந்த அம்மாவோட துணிச்சல் எனக்கு பிடிக்கும். துணிச்சல் மிக்க பெண்மணி, அதுல ஒண்ணு 2 கருத்து கிடையாது. அதனாலதான் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு 1 மாசம் ஜெயில இருந்துட்டு போயஸ் கார்ல உட்கார்ந்து இருந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி, அப்ப முதலமைச்சர் அல்ல, ஓபிஎஸ் முதலமைச்சர், தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை மேல்முறையீடு நிலுவையில் இருக்கிற போது இந்தியாவுடைய பிரதமர் பார்ப்பதற்காக போயஸ் கார்ல வந்தார். எவ்வளவு பெரிய ஆளுமை ஜெயலலிதாவுக்கு! உட்கார்ந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் தான் வீட்டுக்கு வரவழைச்சார். நாடாளுமன்றத்தில் அதிமுக சப்போர்ட் வேணும், ஆதரவு வேணுங்கிறதுக்காக. மோடி மட்டுமல்ல, அருண் ஜேட்லி வந்து பார்த்தார். இந்தியாவுடைய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அந்த அம்மா போய் பார்த்தார். அவ்வளவு துணிச்சலுக்கு ஆளுமையாக இருந்தார். ஜெயலலிதா இருந்தவரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வு கிடையாது. எது நீட் தேர்வு?
எல்லா ஜாதியும் வந்திருக்கும்ல. உடையாரா, கவுண்டரா, செட்டியாரா, கல்லரா, பல்லரா, பறையரா, கவுண்டரா, எல்லா ஜாதிக்கும். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைகள் எம்பிபிஎஸ் போனா எப்படி முடியும்? என்ன பிளஸ் 2ல மார்க் வாங்கணுமோ அந்த மார்க் வச்சு தான் அவருக்கு எம்பிபிஎஸ் போகணும். நான் என்ன மார்க் வாங்கணும் அதை வச்சு தான் வக்கீலுக்கு என்ன எடுத்தாங்க. இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லா டாக்டரையும் கேட்டு பாருங்க, அந்த டாக்டர்லாம் எப்படி வந்தாங்க? பிளஸ் 2ல எவ்வளவு மார்க் வாங்கணும் அதுதான். ஆனா இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களை ஒழித்து விட்டு வேறு விதத்திலே நீட் தேர்வை நடத்தி எவ்வளவு மார்க் நீ வாங்கியிருந்தாலும் நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணாதான் உனக்கு எம்பிபிஎஸ் சீட்டுன்னு சொன்னா, அதற்காகத்தான் முதல் படியாக நம்முடைய அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த அனிதா இறந்து போனார். 10 குழந்தைகள் இறந்து போச்சு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய தலைவர் ஸ்டாலின் முன்மொழிய தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்று தீர்மானம் போட்ட சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீட் வேண்டாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேர் 8 கோடி பேர் எங்களுக்கு நீட் வேண்டாம் சொன்னதா அர்த்தம். ஆனால் அந்த தீர்மானத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு எதிராக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்துவிட்டு நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு தான் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா முடியுமா? முடியாது. இப்பவும் சொல்றேன், கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரம் இன்னும் 2-3 மாசத்துல போயிடும். தப்பி தவறி மீண்டும் நம்ம தப்பு பண்ணோம்னா அதற்காக உதய் மின்சார திட்டம் சட்டம் பாஸ் பண்ணி ரெடியா இருக்கு. உதய் மின்சார திட்டம் அது பேரு. அந்த சட்டம் அமலுக்கு வந்து விட்டால் இலவச மின்சாரம் கிடையாது. எல்லா குடிசை வீடுகளுக்கும் மீட்டர் பொருத்திடுவான். அதற்கு ஒப்புதல் அளித்தது அதிமுக நாடாளுமன்றத்தில். ஜிஎஸ்டி வரி, இங்க இருக்க கடைகள், அது மெடிக்கல் ஸ்டோரா, ஹோட்டலா, ஸ்வீட் பேக்கரியா, எந்த கடையா இருந்தாலும் அந்த கடைகளில் கொடுக்கப்படுகின்ற வரி ஜிஎஸ்டி பிரகாரம் மாநிலத்திற்கு வரணும். டெல்லிக்கு போயிட்டு திரும்ப மாநிலத்திற்கு வரணும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம். நான் புள்ளிவரத்தோடு சொல்றேன், 19,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியிருக்கு. நம்ம கொடுத்த பணம், பெரம்பலூர்ல நம்ம கொடுத்த பணம், சென்னையில, திருச்சியில, திருவாரூர்ல சின்ன பொட்டிக்கொடையில் ஆரம்பிச்சு பெரிய தொழிற்சாலை வரைக்கும் நாம செலுத்துற தமிழ்நாடு செலுத்தி இருக்கிற பணம் நமக்கு வந்து சேர வேண்டிய பங்கு தொகை 19,000 கோடி வந்துச்சா வரலையே? எடப்பாடி பழனிசாமி கேட்டு வாங்கினாரா? கேட்டு வாங்க முடியலையே. பக்கத்து அரசாக எல்லா உரிமைகளையும் கொண்டு போய் காலில் அடகு வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அம்மா இருந்தா முடியுமா? அப்படி இது அம்மா ஆட்சியா? நான் இன்னும் ஒருபடி மேல சொல்றேன், வேதனையோடு சொல்றேன். 23 பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கலைஞர் முதலமைச்சராக இருந்தால், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தால், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தால், எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சர் தான் துணைவேந்தர்களை நியமிக்க வேண்டும். வைஸ் சான்சலர் பல்கலைக்கழகத்தில் 23 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் போட்டா தெரியுமா? கவர்னர் போட்டார். எடப்பாடிக்கே தெரியாது. இந்த ஊர்ல படிச்ச ப்ரொஃபசர் யாருமே இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பாடு பெங்களூரு யூனிவர்சிட்டி ஒரு ஆளை கொண்டு வந்து போடுறார். இப்போது மீண்டும் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை தேர்வு செய்வதற்கு டெல்லியினுடைய துணைவேந்தரை அறிவிக்கப்படுகிறார். அப்ப தமிழ்நாட்டில் படிச்சவனே இல்லையா? பேராசிரியர் யாருமே இல்லையா? துணைவேந்தரா வருவதற்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு யோகியதை இல்லையா? இதையெல்லாம் செய்வது மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலமாக. எடப்பாடி பழனிசாமி பொத்திட்டு உட்கார்ந்துட்டார். அப்போ ஜெயலலிதா இருந்தவரை மாநில அரசாங்கத்துடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆனால் எல்லா உரிமைகளையும், தமிழ் மொழி அடையாளம், தமிழ் பண்பாட்டு அடையாளம், அத்தனை உரிமைகளையும் தமிழர்களை கொண்டு போய் பதவி சுகத்திற்காக, கேவலம் குறுக்கு வழியில் இருந்த முதலமைச்சர் பதவிக்காக மோடியுடைய காலடியில வைத்து அடகு வைத்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. அதனால இது அம்மா ஆட்சி அல்ல. அம்மா ஆட்சி தொடரணும்னா இது அம்மா ஆட்சி இல்ல. அப்புறம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அம்மா ஆட்சி எடுக்கிறாரு? அம்மாவுக்கு இன்னொரு கெட்டமோ வருது. என்னமோ கொள்ளடிச்சமோ அப்படி நாங்க இல்ல. அந்த அம்மாவை விசாரித்து சசிகலாவையும் அந்த அம்மாவையும் விசாரித்த உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு. அதுல 4 வருஷம் ஜெயில் கொடுத்தாங்க சசிகலா. அந்த அம்மா முடிச்சு வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஜெயலலிதா இறந்து போன காரணத்தினால் ஜெயிலுக்கு போக முடியல. ஆனால் இறந்து போன ஜெயலலிதாவுக்காக சில பேர் சொல்லுவாங்க எங்க அம்மா புனிதவதின்னு சொல்லிட்டாங்க, சசிகலா தான் தப்பு பண்ணாங்க. இல்ல, இறந்து போன ஜெயலலிதாவிற்காக 1.5 பக்கம் 2 பக்கம் தனியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அதுல சொல்றாரு, 2 நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், நாங்க எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கோம், எத்தனையோ பொது ஊழியர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒரு வினோதமான வழக்கு. அரசியல் சட்டத்தில் மக்களுக்காக உழைப்பேன் என்று சத்தியபிரமாணம் எடுத்துக்கொண்டு ஒரு முதலமைச்சர் அடித்திருக்கிற கொள்ளை, அந்த கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட நூதனமான வழிமுறைகள் எங்களை ஆச்சரியத்திலே திறக்கி வைக்கிறது. எனவே தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு, what has been done by A1 Jayalalitha is nothing but an unpardonable onslaught on the constitution, religion, which is the basis for our democracy. தமிழ்ல சொல்ற அப்படியே, இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய நம்முடைய அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத ஊழல்வாதி ஜெயலலிதா என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு.
இது அம்மா ஆட்சின்னா நல்ல ஆட்சி இல்ல. என்ன கேட்கிறாரு? அப்ப அம்மாவுக்கு ரெண்டு முகம். அந்த ரெண்டு முகத்துல ஒரு முகத்தை சொல்லிக்கிற யோகிதை எடப்பாடி பழனிசாமி இல்ல, இன்னொரு முகம். அப்ப என்ன சொல்ல வர்றார் எடப்பாடி பழனிசாமி? தமிழ்நாட்டு மக்களே, அம்மா ஆட்சி தொடர வேண்டும். நான் எங்க அம்மாவை போலயே கொள்ளடிக்கணும், எங்க அம்மா மாதிரியே ஊழல் பண்ணணும், எங்க அம்மா மாதிரியே ஊர் சொத்தை எடுத்து என் வாயில போட்டுக்கணும், அதுக்காக ரெட்டலை ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறார். அதான அர்த்தம். இப்ப புரியுதா? யார் ஸ்டாலின், யார் எடப்பாடி பழனிசாமி? எது அண்ணா ஆட்சி, எது கலைஞர் ஆட்சி, எது அம்மாவுடைய பெண்டு ஆட்சி? இதுல நம்ம தெளிவா இருந்தோம்னாவே போதும். இந்த லட்சணத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்னா கூட மடிச்சிடலாம். இந்தியாவுடைய பிரதமர் எவ்வளவு மாண்புமிக்க பதவி. ஜவஹர்லால் நேரு உட்கார்ந்த பதவி, லால் பகதூர் சாஸ்திரி உட்கார்ந்தது. கருத்து மாறுபாடு இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக திகழ்ந்த வாஜ்பாய், அவரோடு நான் அமைச்சராக இருந்தேன். 32 வயசு 33 வயசுல அந்த மிகப்பெரிய மாமனிதரோடு ஒரே விமானத்தில் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். அவருடைய ஆளுமை சாதாரணமான ஆளுமை அல்ல. அவருடைய கொள்கை நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அவர்களெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இன்றைக்கு மோடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் எவ்வளவு திறந்தாலும் பேசுகிறார். இங்க வராது. 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்புல திமுக இல்ல, நம்ம யாரும் எம்எல்ஏவா இல்ல. 10 வருஷம் ஆட்சி பொறுப்புல இல்லாத திமுகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்துடைய கையை தூக்கி பிடிச்சிட்டு இந்தியாவுடைய பிரதமர் பேசுகிறார், திமுக ஊழல் கட்சி, இவர்களை ஆதரிங்கிறார். நீங்க எப்ப பிரதமர் ஆனீங்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷமா நாங்க பவர்ல இருக்கோமா? நீங்க என்னைக்கு பிரதமர் ஆனீங்களோ அன்னையிலிருந்து நாங்க பவர்ல இல்ல. பவர்ல இல்லாத ஒரு ஆளு எப்படியா ஊழல் பண்ண முடியும்? நான் கேட்கிறேன். ஒரு போலீஸ்காரருக்கு அதிகாரம் தானே ஏதாவது காசு வாங்க முடியும்? வாங்கணும்னா கூட எல்லாரும் கேட்டவங்க இல்ல. அவங்க போலீஸே இல்லைன்னா எப்படி போய் காசு கேட்க முடியும்? அதிகாரம் தானே. நீங்க இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு பஸ்ஸை மறிக்க முடியுமா? ஆனா ஒரே ஒரு போலீஸ்காரர் விசில கையில வச்சு நின்றும்ல. அப்ப அதிகாரம் இருந்தா தானே ஒரு வேலையை செய்ய முடியும். அந்த வேலை செஞ்சாதானே ஊழல் பண்ண முடியும், கமிஷன் வரும். நாங்க ஆட்சி பொறுப்பிலே இல்ல, ஆனா திமுக ஊழல் கட்சிங்கிறார். யாரை வச்சுக்கிட்டு? இந்த 2 பேர்த்த வச்சுக்கிட்டு. ஒருவேளை மோடி என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு கூட பத்திரிகையில பாத்திருக்கேன், தமிழ்நாட்டினுடைய பத்திரிகையுடைய தரம் இவ்வளவு கேவலமா போகணும் நானே எதிர்பார்க்கல. காலையில நான் அட்சயவான்கிட்ட பேசும்போது சொன்னார் தொலைபேசியில, நான் எத்தனையோ கட்சியில இருந்திருக்கேன், எல்லா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆரோட பேசியிருக்கேன், கலைஞரோட பேசியிருக்கேன், இத்தனை தேர்தலை சந்தித்திருக்கேன். இவ்வளவு கேவலமான விளம்பரங்களை பத்திரிகைகளும் போட்டதில்லை, எந்த அரசியல் கட்சி தலைவரும் கொடுத்ததில்லை. அவ்வளவு கேவலமா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல பத்திரிகை கூட விலை போய்விட்டன என்ற இடத்துல வருத்தப்பட்டார். இன்னைக்கு கூட சொல்றாங்களே, திமுக ஊழல் ஆட்சின்னு சொன்னா நாங்க அதிகாரத்தில் இல்ல, சொல்லணும்னு சொன்னா ஒன்ன சொல்லுவார், 2G ராஜாம்பார். ஏன்னா இன்னைக்கு 1,26,000 இருக்காங்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா? 1,76,000 கோடி என்று சொன்ன வினோத் ராய் தணிக்கையாளர் வாயை பொத்திக்கிட்டார். தேர்தலுக்கு தீர்ப்புக்கு பிறகு, வழக்கினுடைய தீர்ப்புக்கு பிறகு அவரே வாயை பொத்திக்கிட்டார். யாரு அறிக்கை கொடுத்தாங்களோ அவரே பொத்திக்கிட்டாரு. நீங்க எதுக்கு எல்லாம் திறந்து வச்சு அலைவீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எடப்பாடி திறந்து வச்சா பரவாயில்ல, அவர் நான் வந்து பெரிய பிரச்சனை சொல்லல. அது பதவியில் அவங்க ஏதோ காத்துல அடிச்சு தூசி போய் கோபுரத்தில் உட்கார்ந்து. ஆனால் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்னைக்கு வந்து திமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க என்ன ஊழல் பண்ணோம்? ஒன்ன சொல்லட்டுமா? வாரன் ஹேஸ்டிங் காலத்துல இருந்து இவ்வளவு பெரிய இந்தியாவை பாகிஸ்தானோடு சேர்ந்து ஆண்ட வெள்ளைக்காரன் வாரன் ஹேஸ்டிங் கவர்னர் ஜெனரல், அவன் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா, லல்லு பிரசாத் யாதவ், எத்தனையோ முதலமைச்சர்கள்
ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வாரணாசி காலத்திலிருந்து என் காலம் வர குற்றஞ்சாட்டப்பட்ட யாரும் நீதிமன்றத்திற்கு போய் என்ன குறுக்கு விசாரணை பண்ணி நான் பொட்டியேறி நானே வாதாடுகிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு ஒன்றுக்கண்ணா கலைஞரின் தம்பி ராஜா. யாருக்கு தீர்ப்பு என்ன சொன்னாரு? தீர்ப்பு என்ன சொன்னாரு தெரியுமா சைனி? நான் அப்படியே சொல்றேன். மிஸ்ரீடிங், செலக்டிவ் ரீடிங், நான் ரீடிங், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ரீடிங் ஆஃப் ஃபைல்ஸ். 2G வழக்கில் அரசாங்கத்துடைய கோப்புகளை, அரசாங்கத்துடைய ஃபைல சரியா படிக்கல, சில மட்டும் தான் படிச்சீங்க, இடம் பொறுத்து மட்டும் படிச்சீங்க, சிலர்கிட்ட படிக்காம விட்டீங்க. அதனால தான் அந்த கேஸ். ஒண்ணுமே இல்ல. இவ்வளவுக்கும் பிறகு எங்களை ஊழல் கட்சின்னு சொல்றீங்களே, ஒரு பிரதமர் இருக்கிற அழகா, ஆனா நீங்க தூக்கி பிடிச்சிருந்த 2 கரம், அந்த கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சு ஓட்டு போட்டு சொல்றீங்க. யார் எடப்பாடி பழனிசாமி? திமுக சார்பில் நாங்கள் வழக்கு போட்டோம். என்ன வழக்கு? 4000 கோடி ரூபாயை உலக வங்கி தமிழ்நாட்டுக்கு ரோடு போட பணம் கொடுத்தாங்க. ரோடு போடுறது சாலை மந்திரி யாரு? போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் கையில இருக்கு. 4000 கோடி உலக வங்கி கொடுத்து பெரம்பலூருக்கு, அரியலூருக்கு, ஆத்தூருக்கு, விழுப்புரத்துக்கு, கன்னியாகுமரிக்கு, சென்னைக்கு ரோடு போடுறது பணம் கொடுத்தாங்க. இந்திய அரசாங்கத்துடைய பணம் இல்ல, உலக வங்கியுடைய பணம். அப்படி கொடுக்கிற போது யாராருக்கு இந்த டெண்டரை கொடுக்கணும், ஒப்பந்தத்தை கொடுக்கணும், கான்ட்ராக்டை கொடுக்கணும் விதிமுறை வச்சிருக்கான். அந்த விதிமுறைகளை எடப்பாடி பழனிசாமி மீறிவிட்டார், பணம் கைமாறி இருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது என்று ஆதாரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டோம். உறவினருக்கு கொடுத்துட்டாருன்னு சொன்னோம், முறைதவறு கொடுத்துட்டாருன்னு சொன்னோம், ஆதாயம் அடைந்திருக்காரு எடுத்து காட்டணும். விசாரித்த ஹைகோர்ட் நீதிபதி எடப்பாடி பழனிசாமி நோட்டீஸ் கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி கோர்ட்ல வந்து சொல்றாரு, 4000 கோடி பணம் வந்தது உண்மை, நான் டெண்டர் கொடுத்தது உண்மை, எந்த தப்பும் நடக்கல, நான் யாருக்கு கொடுத்தனோ அவருக்கு தான் கொடுத்தேன், அவர் எனக்கு சொந்தக்காரர் இல்ல, என் பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சிரிக்கிறதுக்கு இல்ல, அவர் என்னுடைய உறவினர் அல்ல, என் பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். ஏன்னா உலக வங்கி என்ன சொல்றா, உறவினருக்கு டெண்டர் கொடுக்க கூடாது. இதை ஏற்றுக்கொள்ளாத உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட், முதலமைச்சர் தவறு செய்திருக்கிறார், ஊழல் செய்திருக்கிறார் என்பதற்கு போதுமான ஆதாரம் இருக்கிறது. எனவே இதை மாநில போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது, மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது ஹைகோர்ட். தீர்ப்பை கையில வச்சுக்கிட்டு போய் மோடி காலில் அடகு வச்சுட்டு ஒரு ஸ்டே வாங்கிட்டு இன்றைக்கு எங்களை பார்த்து ஊழல் கட்சின்னு சொன்னா என்ன நியாயம்? இந்த ஆட்சி தான் தொடரணும்னு சொல்றாரா மோடி? எப்படி டெல்லிக்கு வந்து நீங்க பல்லக்கு தூக்கிட்டு இருக்கீங்க? சொல்லட்டுமா ஒண்ணு ஒண்ணா? இஸ்லாமிய பெருமக்கள் வந்திருக்கீங்க. வங்காளதேசம் ஒரு நாடு, ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு. ஒரு காலத்துல இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போனது இந்த நாடுகள்லாம். அந்த நாடுகளிலே இருக்கின்ற அங்க இருக்கிற இந்துக்கள், அங்க இருக்க கிறிஸ்தவர்கள், அங்க இருக்க பாசி மக்கள், அங்க இருக்கிற சீக்கிய மக்கள், அங்க இருக்கிற பௌத்த மக்கள், இவர்கள் எல்லாம் அந்த நாட்டிலே துரத்தப்பட்டு அகதிகளாக வந்தால் இந்தியாவில் குடியுரிமை. இந்துக்கள் வரலாம், கிறிஸ்டின் வரலாம், பாசி வரலாம், புத்தர் வரலாம், அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை. ஆனா இஸ்லாமியர் வந்தா குடியுரிமை கிடையாது. இது என்ன நாடு? மதசார்பற்ற நாடாது. இதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டோம். இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் கிளர்ந்து இருந்து ஆண்களும் பெண்களும் உண்ணாவிரத்தில் இருந்தார்கள், மறியல் செய்தார்கள். நாடே ஸ்தம்பித்து போச்சு. இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சட்ட பிஜேபியை தவிர, அரசை தவிர யாரும் இந்த சட்டத்தை ஒத்துக்கல. ஏன் முஸ்லீம்களை பிரிக்கிறீங்க? அவர்களும் இந்தியர்கள் தானே, அவர்களும் மனிதர்கள் தானே. வெளிநாட்டில் இருந்தா உரிமை குடியுரிமை கொடுக்காத, எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னோம். மனிதாபிமன்ற செயல் என்று உலக நாடுகள் கண்டித்தது. ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர முயற்சித்தார்கள். ஆனா மோடி கேட்கல. எங்க சபையில, மக்கள் சபையில பாஸ் ஆயிடுச்சு, லோக்சபாவில், மாநிலங்களவைக்கு போச்சு. அங்க அதிமுக 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்கள் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இது அம்மா ஆட்சின்னு சொன்னான், எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னான், அந்த கட்சிக்கு அதிமுக பேர் இருந்தா, இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களை அந்த இயக்கம் மதித்தார், முஸ்லிம் பெருமக்களை எடப்பாடி பழனிசாமி மதித்திருப்பாரே. ஆனால் அதிமுகவுடைய 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த சட்டத்தை எதிர்த்திருக்க வேண்டும், நாங்கள் எதிர்த்ததை போல. இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா ஒரு தீர்மானமே கொண்டு வந்தார், இஸ்லாமியர் பேரை சேருங்க, இந்துக்கள் பேரை போல இஸ்லாமியர், முஸ்லிம் கிறிஸ்தவர்களை போல இஸ்லாமியர் சேருங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களித்திருக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றியதற்கு காரணம் அதிமுக. இன்றைக்கு இந்தியாவில் பெரம்பலூர் மட்டும் இல்ல, நம்பக்குடிவாடு மட்டும் இல்ல, களத்தூர் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி கூட அல்ல, மோடி கூட அல்ல, எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம். அது மட்டும் தானா? இன்னும் வரப்ப கேரளத்தில் நான் சொல்றேன்,
நான் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவன். 8வது படிக்கிற வரைக்கும் ஏன் படிச்சேன்னு எனக்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனா 12வது படிக்கிற வரைக்கும் கூட எதுக்காக படிக்கணும்னு தெரியாது. அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, படிக்க வைக்கிற அக்கா மாமா சண்டை போடுவாங்க, பயந்துட்டு படிச்சோம். நம்ம என்ன வரணும் படம் தெரியாது. நம்மனா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த குடும்பத்தில் ஏதோ படிச்சோம் பயந்துட்டு. இன்னைக்கு 5வதுக்கு 8வதுக்கு எக்ஸாம் வச்சிருந்தா, பரீட்சை வச்சிருந்தா, நம்மள்ட்ட அத்தனை பேர் டிகிரி வந்திருப்பாங்க. வரலாறு வந்திருப்பாரா? ராஜா வந்திருப்பாரா? துரசாமி வக்கீலா இருப்பாரா? ராஜேந்திரன் வக்கீலா இருப்பாரா? யார் பட்டதாரி ஆக முடியும்? இன்றைக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கிற வேலை 3ஆம் வகுப்பிலே ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்பிலே ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பிலே ஒரு தேர்வு. இந்த 3 தேர்வுகளை பாஸ் பண்ணலன்னா நீ படிக்க யோகியதை இல்லாதவன் உங்க அப்பா வேலையை போய் பாரு. உங்க அப்பா செருப்பு தச்சாரா? 8வது பாஸ் பண்ணல, நீ உனக்கு படிப்பு வராது, போய் சக்கிலியா. உனக்கு படிப்பு இல்லையா? நீ போய் பணத்தை தூரு. உடையாரா? உனக்கு படிப்பு இல்லையா? போ, உனக்கு 4 வருஷம் இருக்குல்ல, அங்க போய் பாரு. கவுண்டரா? உனக்கு 10 பசுமாட்டு இருக்குல்ல, அங்க போய் பாரு, படிக்காத. என்ன காரணம் என்றால் பழைய குலக்கல்வி திட்டம். படிப்பு என்பது பிராமணர்களுக்கு மட்டும்தான், மந்திர உச்சாரணம் என்பது அவர்கள் மூளைக்கு மட்டும்தான், நமக்கெல்லாம் வராது, இவரெல்லாம் திறமைசாலிகள் அல்ல என்று 5ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் தேர்வு நடத்தி அப்போதே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மாணவர்களின் மூளையை மழுங்கடித்து அவர்களை மீண்டும் தற்குறிகளாக ஆக்குகின்ற பழைய குலக்கல்வி திட்டத்தை இன்றைக்கு வேறு வடிவத்திலே வேறு சாயலிலே புதிய கல்விக் கொள்கை என்று இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. எப்ப நடைமுறைப்படுத்த போறாங்க? விரைவில் வரும். இப்படி ஒன்னல்ல ரெண்டல்ல, தமிழ்நாடு 7 பேர் விடுதலை, ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 7 பேர் விடுதலை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டமே, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்தியாவுடைய தந்தை என்று போட்டப்படுகின்ற தேசப்பிதா காந்தியை சுட்டு கொண்டவனுக்கு ஒருத்தர் தூக்கு தண்டனை உடனே, 2வது ஆளுக்கு 10 வருஷம் உடனே வெளியே வந்துட்டான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தியை கொலை செய்வதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை. ஆனால் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரித்த போலீஸ் அதிகாரியை நான் சரியா விசாரிக்கிறேன் சொன்னதுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வந்து தீர்மானம் போட்ட சட்டசபையில எடப்பாடி பழனிசாமி யோகி போய் கேட்கறதுக்கு கிடையாது. வேளாண்மை சட்டம் வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்றேன். ஒரு 10 ஏக்கர் நிலத்துல 8 பிள்ளைங்களை காப்பாற்றியவர் எங்க அப்பா. அந்த உணர்வோடு சொல்றேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி நான் விவசாயிக்கிறார். இப்ப கலைஞர் இலவச மின்சாரம் கொடுத்தாரு, அவர் விவசாயி இல்லையா? நிலம் வச்சிருக்கிறவங்க விவசாயம் என்ன வருது? மூப்பனா விவசாயியா? புரிஞ்சுக்கணும்ல. இப்ப கொண்டு வந்திருக்கிற வேளாண் சட்டத்தை திராவிட முன்னேற்ற எதிர்த்தது. என்ன வேளாண்மை சட்டம்? 5 ஏக்கர் 10 ஏக்கர் விவசாயம் பண்ண முடியாது. இனிமேல் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் யாருக்கு கொடுக்கணும்? கார்பரேட் கம்பெனி கொடுத்துடணும். உங்களோட ஒப்பந்தம் போடுவான். நான் பயிர் பண்ணிக்கிற அந்த 500 ஏக்கரை அந்த 50 விவசாயி கூப்பிடுவான். நான் பருத்தி போடணுமா, கடலை போடணுமா, வெங்காயம் போடணுமா, நான் முடிவு பண்ணிக்கிறேன், உனக்கு வேண்டிய பணம் வந்து சேர்ந்துடும் என்று வணிகத்தனமாக கார்பரேட் கம்பெனிக்கு நிலத்தை கொண்டு போய் சேர்த்து எந்த பொருளுக்கும் அத்தியாவசிய விலை குறைந்தபட்ச விலை கிடையவே கிடையாது. ஆங்கிலத்தில் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுவாங்க. நெல்லுக்கு இவ்வளவு விலை குறைந்தபட்சம், கரும்புக்கு இவ்வளவு விலை. இப்ப நம்ம அறிக்கையில சொல்லியிருக்கோம், கரும்புக்கு நாங்கள் வந்து இவ்வளவு கொடுப்போம். ஆனா இந்த வேளாண்மை சட்டத்தில் அப்படிப்பட்ட விலை நிர்ணயிக்கப்படக்கூடாதுன்னு இருக்கு. விவசாயி உழைப்பால் வருகின்ற நெல்லுக்கு, கரும்புக்கு, வாழைக்கு எந்த பொருளுக்கும் குறைந்தபட்ச விலை கிடையாது. இது ஒரு சட்டமா? இந்த சட்டத்தை திமுக ஆயிடுச்சு நாடாளுமன்றத்தில். அதற்கு ஆதரவு கொடுத்த இயக்கம் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி. இவர் சொல்றாரு நான் விவசாயிங்கிறார். 8 வழி சாலை போடுறதுக்கு எத்தனை பெண்களை அடிச்சு வந்துச்சுங்க? எங்க தாத்தா வாழ்ந்த பூமி, எங்க பாட்டன் வாங்கின சொத்து, எனக்கு இது உயிர் அப்படின்னு கொலைக்கு உயிர் முறையில் அழுதாங்களே, போலீஸ் விட்டு அடிச்சுக்கிற நீங்க விவசாயியா? ஆக குடியுரிமை சட்டமாக இருந்தாலும், வேளாண்மை சட்டமாக இருந்தாலும், புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும், மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற தமிழர்களுக்கு விரோதமான எல்லா சட்டத்தையும் அங்கீகரித்து ஆமோதித்து தலைவணங்கி காலை நக்கி குடித்து வரவேற்றது எடப்பாடி பழனிசாமி. அதனால அடிமை அரசு சொல்றோம். அந்த அரசு வேணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதாவது எடப்பாடி பழனிசாமி போடுற நாடகத்துக்கு அளவே இல்லை. இப்படிப்பட்ட நூதன வழியெல்லாம் தேர்தலை ஒரு கீழ்த்தரமான ஆள் கூட கையாண்டதில்லை. அவ்வளவு மோசமா இருக்கு. எவ்வளவு பொய்! கபினி அணை கட்டும் போது கலைஞர் எதிர்க்கலையா, அவர் தான் ஆதரவு கொடுத்தாராம். கபினி அணை எப்ப கட்டாங்க? 1958 கட்ட ஆரம்பிச்சாங்க. 58 கலைஞர் இருந்தாரு. 10-15 ஆண்டு காலம் கட்டி முடிப்பதற்கு 1973 கட்டி முடிக்கும் போது கலைஞர் முதலமைச்சர், தொடங்கும் போது யார் முதலமைச்சர்? பக்தவச்சல முதலமைச்சர். கட்டி நடந்துட்டு இருக்கும்போது காமராஜர் முதலமைச்சர். அவங்க எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. உச்ச நீதிமன்றமே முடியாது, காவிரியில கட்டிக்கலாம் கர்நாடகம் சொல்லிச்சு. கலைஞர் எங்க இருந்து வந்தார்? நான் இன்னும் சொல்றேன், பல பேருக்கு தெரியாத உண்மையை சொல்றேன். பொன்னியின் செல்வன் உங்க அம்மாவுக்கு பட்டம் கொடுத்தீங்க. எதற்காக? காவிரி ஆணையத்தை அமைத்த கலைஞர் 205 டிஎம்சி தண்ணியை நாங்க தான் வாங்கணும். காவிரிக்கு ஆணையம் வந்து சொன்னது கலைஞர்.
ஆணையத்தை வாங்கினது கலைஞர். அந்த ஆணையத்தின் மூலமாக 205 டிஎம்சி இடைக்கால உத்தரவாக பெற்றது கலைஞர். பெற்றதற்கு பிறகு அந்த கெசட்ல போர்டுல எங்க ஆட்சி போயிடுச்சு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. நல்லா கவனிங்க, தீர்ப்பை வாங்கிட்டோம். அந்த தீர்ப்பை பேப்பர்ல விளம்பரப்படுத்தணும், அவ்வளவுதான் அரசாங்கம். அதை செஞ்சது மட்டும் தான் அந்த அம்மா. எம்ஜிஆர் திரும்ப தூக்கி போடல, ஜெயலலிதாவும் திரும்ப தூக்கி போடல, எல்லாம் செய்தது கலைஞர். டிபிசி தான் கொண்டு வந்தார் ஆணையம். அப்ப பள்ளியில்லாத ஆணையம் என்று சொன்னவர் ஜெயலலிதா. எல்லாம் செய்ததுக்கு கெசட்ல போட்டாரு. வெறுமனா பேப்பர் கெசட் கொடுத்ததுக்கு அந்த அம்மாவுக்கு பொன்னியின் செல்வி பட்டம் கொடுத்தீங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்ப என்ன சொல்லட்டுமா, உளவுத்துறை சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா என்ன கோர்ட்டு கூப்பிடு, நீயா நான் பாத்துறேன். நான் 2017 யார் பொதுப்பணித்துறை அமைச்சர்? 2017 பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது என்ன சொன்னார்னா, வழங்கப்பட்ட இறுதி தீர்ப்பில் 4 லட்சம் ஹெக்டேர் விட்டு போச்சு தமிழ்நாட்டில், அதனால இந்த தண்ணி போதாது, 60 டிஎம்சி அதிகமாக உச்ச நீதிமன்றத்தில் கலைஞர் முதலமைச்சராக வழக்கு போட்டார். ஆட்சி போயிடுச்சு. அந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்புல 2 சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீர் 10 டிஎம்சி, அதை கழிக்க கூடாது. ஏன்னா இது நிலத்தடி நீர், காவிரி நீர் அல்ல, இங்க இருக்க நிலத்தடி நீர். இன்னொன்னு, பெங்களூர் டவுனுக்கு தண்ணி போகுதுல குடிக்கிறதுக்கு, அதுக்கு 5 டிஎம்சி கழிச்சுக்கிட்டாங்க. அப்ப கலைஞர் கேட்டாரு, பெங்களூருக்கு 5 டிஎம்சி குடி தண்ணீருக்காக கழித்துக் கொண்டால் காவிரி ஆற்றிலிருந்து தண்ணி போகுது, பெங்களூர் பெருநகரத்தை குறைச்சிக்கிட்டீங்களே, எங்களுக்கு சேலம் இருக்கு, ஈரோடு இருக்கு, திருச்சி இருக்கு, தஞ்சாவூர் இருக்கு, நாகப்பட்டினம் இருக்கு, இத்தனை டவுனையும் நீங்க கழிச்சிட்டு அதுக்கு நீங்க 4.5 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். கோர்ட் நியாயம் விசாரிக்கிறோம் நாங்க. கலைஞர் கேட்கறதா உண்மை நியாயம் தான். நாங்க விசாரிக்கிற போது நாங்கள் முதலமைச்சர் அல்ல, எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர். நான் குற்றம் சாட்டுகிறேன். நாங்க வழக்கு போட்டோம் 17 டிஎம்சி வேணும், 14 டிஎம்சி கூடுதலாக வேணும். ஆனால் இருக்கிற தீர்ப்பில் 14 டிஎம்சியை பெங்களூருக்கு கொடுத்ததை போல நமக்கு வேணும்னு கேட்ட பாருங்க. அந்த 14 டிஎம்சியை விட்டு கொடுத்து விட்டு, கோட்டை விட்டு விட்டு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் அளித்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஒரு துரோகமா 2 துரோகமா இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம், நேரம் ஆகுது. நான் கடைசியா நம்ம ஊருக்கு வரேன். நம்ம ஊருக்கு நான் மத்திய அமைச்சராக இருக்கிற போது, கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், மருத்துவக் கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரிக்கு எங்க அப்பா அம்மா பேர்ல இருக்க அறக்கட்டளையில இருந்து 30-40 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். கலைஞர் 85 கோடி ரூபாய் பணமும் பட்ஜெட்ல அறிவிச்சார். பட்ஜெட்ல அறிவிச்சு ராஜ்குமார் எம்எல்ஏ பட்ஜெட்ல பெரம்பலூர் மெடிக்கல் காலேஜுக்கு அறிவிச்சு 85 கோடி பணம் கொடுத்து, நான் நிலத்தை கொடுத்துட்டு, அதற்கு பிறகு அந்த கல்லூரிக்கு முதல்வர் வந்து விட்டார். இன்னமும் முதல்வர் இருக்கார், காலேஜ் இல்ல. மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு முதல்வர் உட்காந்துருக்காருங்க கெஸ்ட் ஹவுஸ்ல. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். நம்ம சீர்காழி கோவிந்தராஜ் பாடகர், அவருடைய பையன் தான் டாக்டர் சிவசிதம்பரம். இப்ப இருக்காரு என்னன்னு தெரியல. அவர் என்ன வந்து பாப்பாரு, பயந்து வந்து பாப்பாரு. எனக்கே வெக்கமா இருக்குங்க, வேலை இல்லாம தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு காரு, எனக்கு 2 லட்சம் சம்பளம் பாரு. அப்போ கலைஞர் கொடுத்த காலேஜ் வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, டீல் போட்டீங்க, நிலம் கொடுத்துட்டேன். ஆனால் 10 ஆண்டு காலமாக நான் மிகுந்த மரியாதையோடு கேட்கிறேன், இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ன பேரு? தமிழ்ச்செல்வன். குன்ன சட்டமன்ற தொகுதி யாரு? ராமச்சந்திரன். இந்த 2 பேர்த்தையும் கேட்கிறேன், 10 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? இது உங்க ஊர் தானே? உங்க அப்பா அம்மாவுக்கு நோய் வராதா? உங்க அக்கா தங்கச்சிக்கு நோய் வராதா? உங்க ஜாதிக்கு நோய் வராதா? பெரம்பலூர் தானே நோய் வராதா? அவெல்லாம் நோய் வந்தா செத்து போகுமா? பணத்தை கலைஞர் கொடுத்துட்டாரு, நிலத்தை ராஜா கொடுத்துட்டா, அங்க இருந்து அதிகாரி வந்துட்டா மருத்துவமனையை காணும். ஆனா என்ன சொல்றாங்க, 10 மருத்துவமனையை கொண்டு வந்தது நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு பெரிய சாதனையா? நான் தான் சொன்னேன், உனக்கு தெரியுமா, உன் கண்ணிலேயே விளக்கண்ணை விட்டுட்டு நீ கொடுத்த பட்டியல இருந்து ஒரு ஊர் எடுத்துட்டு நீலகிரியை சேர்த்தவன் ராஜாடா. இந்த பணம் மோடி பணம் அல்ல, எடப்பாடி பணம் இல்ல. உலக வங்கி இருக்குல்ல, உலக வங்கி இந்தியாவுக்கு 100 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. இந்தியா வளர்கின்ற நாடு, அங்க என்ன கேன்சர் அதிகமா இருக்கு, எய்ட்ஸ் அதிகமா இருக்கு, டிபி அதிகமா இருக்கு, ஆக்சிடென்ட் நிறைய இருக்கு, நிறைய தொற்று நோய்கள் இருக்கு என்று உலக சுகாதார அமைப்பு ரிப்போர்ட் கொடுத்து உலக வங்கி பல நாடுகளுக்கு பல செலவு கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு நீங்க 100 மெடிக்கல் காலேஜ் கட்டிங்கன்னு பணம் கொடுத்தாங்க. 100 மெடிக்கல் காலேஜுக்கு 80% பணத்தை உலக வங்கி கொடுத்துரும். எந்த மாநிலத்துக்கு வருதோ அந்த மாநிலம் 20% கொடுக்கணும். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் 100 கோடி ஆகுதுன்னா 80 கோடி ரூபாயை உலக வங்கி கொடுத்துரும். 20 கோடி தான் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது உலக வங்கி.
100 மெடிக்கல் காலேஜ் யாருக்கு வந்துச்சு? டெல்லியில ஹெல்த் மினிஸ்டர் வந்துச்சு. டெல்லியில நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற ஹர்ஷவர்தன் வந்துச்சு. ஹர்ஷவர்தன் எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் பிஜேபி காலத்தில் மந்திரியா இருந்தேன், எனக்கு நல்ல பழக்கம். நான் தான் போய் கேட்டேன், 10 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க, நீங்களே பேசிருக்கீங்க, அந்த 10ல எனக்கு ஒண்ணுன்னு கேட்டேன். ஐயோ, தமிழ்நாடு அரசாங்கம் உங்க தொகுதியை சொல்லிட்டே நாங்க, அதனால என்ன சுழிச்சுட்டு என் தொகுதியை மாத்திருக்காங்க. அப்படியா? ஆமாண்ணே, நான் மந்திரியா இருக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்கேன். உண்மைதான். சரி, என்ன செய்யறாரு? இல்ல எடப்பாடி பழனிசாமி இப்படி எடுத்துட்டாரு 10 ஊருனாரு, அதுல ஒரு ஊரை சொல்லி சுழிச்சுட்டு கிளகிரி சார் இன்னைக்கு நீலகிரியில 100 கோடி ரூபாய்க்கு மெடிக்கல் காலேஜ். உங்க ஆட்சியில, உங்க மோடி ஆட்சியில, உங்க எடப்பாடி பழனிசாமியால பெரம்பலூர்ல பிறந்த அரசாங்க கல்லூரியிலேயே படிச்ச ராஜாவால ஒரு மெடிக்கல் காலேஜ் வாங்க முடியுமா? ஆட்சி அமைச்சர் கேட்கிறேன், அமைச்சர்கள் கேட்கிறேன், எங்க போனீங்க? வெக்கமான உங்களுக்குலாம் எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு பெரம்பலூர்ல நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கிறீங்க? ரெட்டலைக்கு எப்படி ஓட்டு கேட்கிறீங்க? கொண்டு வந்த காலேஜ் காரணம். ஆக இப்படி போய் புடை சுருட்டு எல்லாமே போய் எடப்பாடி பழனிசாமி இருந்து அங்க இருந்து எல்லாமே போய் என்ன காரணம்? இப்படி ஒரு மோசமான ஆட்சியை இந்த முறை தூக்கி எறிய என்றால் ரஜினிகாந்த் தான் சொன்னார். 96ல ரஜினிகாந்த் சொன்னார், மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, உங்களை நம்புகிறேன், உங்கள் பொறுப்பாளர் மட்டும் கேட்கிறேன். இந்த முறை ஆட்சி மாறவில்லை என்றால் தமிழ்நாடு அதற்காக ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்காக நம்முடைய பிரபாகரன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். சீட்டு வந்துட்டே இருக்கு, இதை சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேற ஊருக்காரன் தான் சொல்லி கேட்டு வாங்கணும். இன்னும் எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும், மத்திய அமைச்சராக இருந்தாலும், எந்த பதவிக்கு போனாலும், எத்தனை நாடுகளுக்கு போனாலும் உரிமையோடு சொல்லுகிறேன், பெருமையோடு சொல்லுகிறேன், ஒரு குருவி எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் கூடு கிளையில இருப்பதை மறக்காதோ, அதை போல உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.